வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் அடிப்படை தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் தான் இது. இதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரும். அந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் பாதகமாக இருக்குது, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் முறையை வளர்க்குறதுக்கு நாம் என்னென்ன சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கணும், எப்படி நம்மளுக்குள்ளே இருக்க திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி சின்ன சின்ன யுக்திகளை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம எல்லோரும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுபடி நடக்கும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ முதல்ல கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனில் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுன்றதை ரெசிப்ரிகேட் பண்ணும்போது, நான் சொன்ன விஷயந்தான் நீங்கள் புரிஞ்சுட்டுருக்கீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது தான் அந்த கம்யூனிகேஷன் முழுமையடையுது. இப்போ நான் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுட்டுருக்க பட்சத்தில் அந்த கம்யூனிகேஷன் பாதி கிணறு தாண்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷனை நம்ம சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்குற பதிலை வச்சு தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்களேன். இப்போது ஐ ஆம் லிவிங் இன் கொரட்டூர் அப்படின்னு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி ஒன்றாகும், நீங்கள் சொல்கிற பதில் வேறு இருக்கும்போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகலைன்றது தான் நான் புரிஞ்சுக்கணும். அதுபோல் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது அதில் பல விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒன்று வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கிற எல்லா விதமான கம்யூனிகேஷன் சமாச்சாரங்கள்லாம் அது உள்ளே வரும். அதில் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு காலத்தில் வெறும் வாய் வார்த்தையாக இருந்தது. இப்போது வெர்பலுடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக அனுப்புகிற இமெயிலாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு லெட்டராக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயோ இல்லை ஓரளவு கம்யூனிகேட் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் வெர்பல் கம்யூனிகேஷன். இதே போல் தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய போஸ்டர்ஸ், உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு மேட்சிங்காக இருக்கா உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸுன்றது, இது போல் பல விஷயங்கள் இருக்குது. இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில், இதுக்கப்புறம் எடுக்க போகிற செஷன்ஸில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக ஆராய்ச்சி பண்ணும்போது மேபி ஒரு 6 இல்லை 7 வீடியோவில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் முழுமையாக நம்ம ட்ராவல் பண்ணி அதை நம்மளுடைய கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறது தமிழ்லையா இல்லை இங்கிலீஷ்லையா இல்லை ஹிந்திலையா இல்லை தெலுங்கான்றது முக்கியம் இல்லை. நீங்கள் சொல்கிற விஷயத்தை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சாராம்சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.